இன்னைக்கு அம்மாயி ஆரோக்கிய சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா தலைரசம் தான். தலைரசம் சாப்பிட்டா இரும்பல், சளி, மூட்டு வலி என்ன வலி இருந்தாலும் அது ஒரு நைட்லேயே சரியா போயிடும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசம் செய்கிறதுக்கு தூதுவளை, முசுமுசுக்க இந்த 2 இலை தான் எனக்கு கிடைச்சது. அதனால் நான் இதை எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் துளசி, கற்பூரவள்ளி என்ன வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 30 சின்ன வெங்காயம், கொத்தமல்லி 1 ஸ்பூனு, பூண்டு ஒரு 10 பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கொள்ளு, கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே மல்லி போட்டுடலாம். மல்லி போட்டுட்டு மல்லி வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா சீரகம் போட்டாச்சு. சீரகத்துக்கு அப்புறம் மிளகும் போட்டாச்சு. மிளகு போட்டதுக்கப்புறம் பூண்டு போட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஓட்டிக்கலாம். இது ஓட்டினதுக்கப்புறமா அடுத்து என்னென்ன வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கு இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வணங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா இப்போ வணக்கிக்கலாம். இது சளி இருக்கிறவங்க எடுத்துக்கும் போது ரொம்ப சூப்பராக ஒரே நைட்டில் ரெடி ஆயிருன்னே சொல்லிடலாம். ஃபைனலாக இதுக்கு கொள்ளும் போட்டுக்கலாம். கொள்ளு சேர்த்தும் போது கொள்ளுக்கு சளியை கரைக்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் கொள்ளு ரசமே தனியாக வச்சு குடிப்பாங்க. இதில் நம்ம கொள்ளையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாம் நல்லா வணக்கிறதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது நல்லா நைஸாக அரைக்கணும். அதுக்கப்புறம் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தலையெல்லாம் நல்லா சோற வணக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை வணக்கணும். அதனால் இதுக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த தலையை நல்லா வணக்கிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் கசப்பு தன்மையை கொடுக்கும் தூதுவளையெல்லாம். அதனால் அது நல்லா வணக்கணும்னா தான் அந்த டேஸ்ட்டு மனமும் நம்மளுக்கு அப்படியே ஹைலைட் பண்ணி கொடுக்கும். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா சுருளை இதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் பக்கமாக இது நல்லா வணக்கும் போது தான் அது நல்லா சுருங்கி வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு. இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது எல்லாம் வேணுனாலும் இதில் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ இதையும் வணக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருந்ததை ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த இன்க்ரீடியன்ஸ்குள்ளேயே இதுவும் போட்டாச்சு. இப்போ இதையெல்லாம் நல்லா வணக்கி அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இது தாளிக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணி வச்சாச்சு. இது சூப்பராக நைஸாக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்தளவுக்கு ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் இதில் ரசம் அப்படிங்கிறதுனால வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இதை கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தாளிப்புக்கு உண்டான எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு தாளிக்கிற கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணும். அதனால் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை. இதுக்கு ரசம் அப்படின்னாவே வரமிளகா போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு ஒரு 4-5 பல் தட்டி எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் இதுக்குள்ளேயே போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதுக்குள்ளேயே பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். ரசம் அப்படின்னாவே பெருங்காயத்தூள் போட்டால் தான் மணமாக இருக்கும். அதனால் இதுக்குள்ளே பெருங்காயத்தூளும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸை தண்ணி மாதிரி கரைச்சி எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது சும்மா நம்ம டம்ளரில் ஊற்றி குடித்தாவே சூப்பராக இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த ரசம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ்க்கு நிறைய தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன்.
ஃபைனலாக மஞ்சத்தூள் உப்பு இந்த ரெண்டையும் போட்டு தாளிச்சு விட்டாச்சு. இப்போ இது நல்லா தலைன்னு கொதிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரசத்தில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இதில் சூப்பராக இறங்கும். பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தாவே ஒரு டம்ளர் குடிக்கணும்னு தான் நம்மளுக்கே தோணும். இது நல்லா பாருங்கள், இப்போ தலைன்னு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கொதிச்சதுன்னா ரசம் வந்து கெட்டியாகி குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் அந்தளவுக்கு விடக்கூடாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி பதமாக வேணுமோ அந்தளவுக்கு வந்து இது கொதிக்க வச்சு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூடாக சாப்பாடும் எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சமாக ரைஸ் வச்சு நிறைய ரசம் போட்டு சாப்பிடணும். இதே மாதிரி சாப்பாடு கொஞ்சம் போட்டு ரசம் நிறைய ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இருமல் சளியெல்லாம் நல்லா போயிடும். செஞ்சு பாருங்கள். நன்றி. பாய்.